நாம் தமிழர் கட்சி போட்ட வழக்குடைய தீர்ப்பு இன்னைக்கு ஈரான் நாட்டில் தவச்சிக்கிட்டு இருந்த மீனவர்களின் குடும்பத்திற்கு ஒரு பெரிய ஆறுதலாக வந்திருக்குது. குமரி மற்றும் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய 600க்கும் மேற்பட்ட மீனவர்கள் ஈரான் போர் சூழல்ல சிக்கி தவிச்சிட்டு இருந்தாங்க. அதே வேளையில அவங்களோட குடும்பங்களுக்கு இங்க துறைசார் அதிகாரிகளால எந்த ஆத்தென்டிக் ரெஸ்பான்ஸும் கொடுக்க முடியாததுனால ஒரு பதட்ட சூழல்லையே அவங்க எல்லாருமே இருந்தாங்க. இந்த மாதிரியான பதட்டமான சூழல்ல தான் கடியப்பட்டினத்திலிருந்து ரூத் அப்படிங்கிற சகோதரி என்ன தொடர்பு கொண்டு பேசினாங்க. அவங்களோட கணவரும் அந்த 600 பேர்ல ஒருத்தர் அங்க மாட்டிக்கிட்டு இருந்தவர். இப்போ நம்ம பார்க்கும் பொழுது இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னா, எம்பியை போய் பார்க்குறாங்க. எம்பி எல்லாரையும் கூட்டிட்டு போய் கலெக்டரை போய் சந்திக்கிறாரு. துறைசார் அதிகாரிகள் நாங்கள் கடிதம் எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாடு அரசும் கடிதம் எழுதியிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃபார்மாலிட்டி ரெப்ரசன்டேஷனால எந்த விதமான பயனும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுனால நாம் தமிழர் கட்சி ஒரு ஆல்டர்னேட்டாக சொல்யூஷன் நோக்கின ஒரு அப்ரோச்சை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நீதிமன்றத்தை அணுகணும். சகோதரி ரூத் அவர்களுடைய பெயர்ல நம்மளுடைய நாம் தமிழர் கட்சியுடைய வழக்கறிஞர் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் கிளீட்டஸ் அவர்கள் ஃபாரின் செக்ரட்டரிக்கு எதிராக ஒரு வழக்கு தொடர்ந்தோம் மதுரை ஹைகோர்ட்ல. நேற்று இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு இன்னைக்கு இதோட ஹியரிங் இன்னைக்கு கோர்ட்ல நடந்தது. ஃபாரின் செக்ரட்டரிக்கு சார்பா வாதாடின வழக்கறிஞர் அவர்கள் இன்னைக்கு நீதிமன்றத்தில் ஒரு செய்தியை சொல்லியிருந்தாங்க. ஏர்போர்ட்ஸ் அண்ட் போர்ட்ஸ் க்ளோஸ்டா இருக்கிறதுனால மார்ச் 14ஆம் தேதிக்கு பிறகு மீட்பு பணிகளை நாங்க பிளான் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு பதட்டமாவே இருந்த மக்களுக்கு இந்த செய்தி ரொம்பவே ஒரு ஆறுதலான ஒரு விஷயமா அமைஞ்சிச்சு. இந்த வழக்குல முக்கியமான ஒரு விஷயம் பேசப்பட்டுச்சு. அதாவது இந்த வழக்கறிஞர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஜனவரி 5ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து பலவித நோட்டிஃபிகேஷன்ஸ் வார்னிங்ஸ் எல்லாமே இஷ்யூ பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஆனால் முறையாக இங்க இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு அது தமிழ்நாடு அரசு கொண்டு சேர்த்துதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்குது. அதே வேளையில மீனவர்களுக்கு இது தெரியப்படுத்த வேண்டாமா, தெரிஞ்சிருக்க வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஆனால் மீனவர்களோட வாழ்க்கை மேக்சிமம் கடல்லையே தான் இருக்கும். அவங்க கரைக்கு வர்றதே ப்ரொவிஷன்ஸ் எடுக்கிறதுக்காக தான். ஸோ இந்த வார்னிங் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே அங்க இருக்கக்கூடிய இந்திய மீனவர்களுக்கு சென்றடைஞ்சிருக்கணும். ஆனால் இதை ஒன்றிய அரசு உறுதிப்படுத்துச்சா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வார்னிங் சிக்னல்ஸ் எல்லாமே ஜனவரி மாசத்துல இருந்தே அவங்க கொடுத்திருக்கிறதாக சொல்றாங்க. ஆனா நிறைய மீனவர்கள் லீவுக்கு திருப்பி பிப்ரவரி மாசம் தான் ஈரானுக்கு போயிருக்காங்க. ஜனவரியில இருந்தே இந்த மாதிரியான வார்னிங் நோட்டிஃபிகேஷன்ஸ் அங்க இருக்கிற மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், டெஹரான்ல இருக்கிற எம்பசிஸ் எல்லாருமே இதை இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில எப்படி நம்மளுடைய மீனவர்கள் பிப்ரவரி மாசம் இங்க இருந்து லீவ் முடிச்சு திருப்பி பணிக்கு போறதுக்கு ஒன்றிய அரசு அனுமதிச்சிச்சு? இதெல்லாம் பார்க்கும்போது ஒன்றிய மாநில அரசுகள் ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கிறாங்களோ அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வருது.